அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் இந்த மாடல் ட்ரெஸ் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் நெக்கு இந்த மாடல் ஸ்டிச் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த saree இதுதான். இதில் தான் நம்ம அவங்க கேட்ட மாடல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்கர்ட்டு கிரேப் மெட்டீரியல் லைனிங்கும், ப்ளவுஸுக்கு காட்டன் லைனிங்கும் நான் எடுத்திருக்கேன். சாரியில் நம்ம கீழே ஸ்கர்ட்டும் மேலே ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண போகிறோம். ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிரின்சஸ் கட்டும், பேக்கில் கஸ்டமர் அனுப்பின நெக்கும் நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆஃப் சாரி ஷால் அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. சாரிலேருந்து ப்ளவுஸை நம்ம ஃபஸ்ட்டு தனியாக வெட்டி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ணதுக்கு லைனிங் எடுக்கணும். லைனிங்கில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அளவு பார்த்திங்கன்னா அவங்க அளவு ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க. அளவு ப்ளவுஸ்லேருந்து தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதுபடி தான் நம்ம ப்ளவுஸ் வெட்ட போகிறோம். அளவு ப்ளவுஸில் பேக் 18 இன்ச்சஸும் ஹைட் 13 இன்ச்சஸும் இருக்குது. இறக்கத்துக்காக நான் 1 இன்ச்சஸ் இறக்கி 13 + 1 4 இன்ச்சஸ் மார்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கோங்க. எடுத்து அதை மடித்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நமக்கு எந்த அளவு வேணுமோ ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் விட்டு 18ல் பாதி 9 மார்க் பண்ணிவிட்டு நான் அந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கை ஓப்பன் பண்ணி போட்டு நீட்டு வாக்கில் நம்ம 2ஆக மடித்து போடணும். ஓப்பன் சைடு உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போடணும். துணியோட கரைப்பகுதி உங்கள் 2 கை சைடும் வர மாதிரி போடணும். போட்டுட்டு இப்போது அந்த 9 இன்ச்சஸை நான் இங்கே மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு ஹைட்டு பார்த்தீங்கன்னா 14 + 1 ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு 15 இன்ச்சஸ்க்கு நேராக ஃபஸ்ட் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஹார்மோல் வரைகிறதுக்கு திரும்ப நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து அதில் ஹார்மோலுக்கு ஹைட்டும் வித்தும் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். ஹைட் பார்த்தீங்கன்னா 5.25 வித்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸும் இருக்குது. அதை அப்படியே நான் இங்கே ப்ளவுஸில் மார்க் பண்ண போகிறேன். ப்ளவுஸோட லென்த்து 15 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டோம்ல, அந்த லைனில் ஃபஸ்ட்டு நம்மளோட ப்ளவுஸோட அளவு 9 இன்ச்சஸ். அந்த 9 இன்ச்சஸை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன் ஹார்மோலோட வித்து. அதுக்கப்புறம் ஹார்மோலோட ஹைட் 5.25 மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்குக்கு நேராக நம்ம பாக்ஸ் போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கர்வ் வச்சு நம்ம அங்கே ஹார்மோல் கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகக்கூடாது. அதுக்கு முன்னாடி அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவும் நம்ம வரைஞ்சிருக்க அளவும் ஒரே அளவாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகணும். ஷோல்டர் ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் 2.25 இன்ச் இருக்குது. அந்த 2.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஆனால் நம்ம பேக் நெக்குக்கு நம்ம போட் நெக் வர்றதுனால 2.25 இன்ச் வைக்க போகிறதில்ல, ஒரு 1.5 தான் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பேக் ஆகிட்டு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு நான் கீழே 4.5 இன்ச் தான் வைக்க போகிறேன். அந்த 4.5 இன்ச்சுக்கு ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து 3/4 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். முன்னாடி சொன்ன மாதிரி ஷோல்டர் ட்ரிப் நான் 1.5 இன்ச்சும் ஸ்டிச்சஸ்க்கு 3/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ண இடத்துல நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாக்ஸ் போட்டதுக்கப்புறம் போட் நெக்குன்றதுனால மேலே இருந்து 3 இன்ச் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஸ்பேஸில் தான் நம்ம கஸ்டமர் கொடுத்த மாடல் பேக் நெக் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். 3 இன்ச்சஸ்க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நெக் லைனில் கீழே இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணணும். அந்த 1.5 இன்ச்சிலேருந்து நம்ம 3 இன்ச்சஸ் மடிச்சிருக்க சைடு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே மேலே 1/4 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சிலேருந்து ஃப்ரெஞ்ச் கர்வும் கீழே நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அது வரைக்கும் நான் ஸ்கேல் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழே 1.5 இன்ச்சுக்கு கீழே ஃப்ரெஞ்ச் கர்வை நான் திருப்பி அந்த கார்னரில் வச்சு அங்கே ஷேப்புக்காக அங்கே ஒரு கர்வ் நான் கொடுத்துருக்கேன். 3 இன்ச்சஸ்க்கு மேலே நெக் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கேயும் ஒரு கர்வ் கொடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் நம்ம மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கணும். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ன்றதுனால நான் ஹார்மோல் சைடு கட் பண்ணாமல் பேக் சைடை நான் ஸ்ட்ரெயிட்டாகவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹார்மோல் சைடு கட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டான அளவு 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அதுக்கு நேராக ஒரு வி கட் போடணும். நெக்ஸ்ட் நம்ம நெக் கட் பண்ணோம். நம்ம வரைஞ்சிருக்க ஷேப் மாறாமல் அந்த ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண ஷேப் எப்படி இருக்குன்னு நான் பேக் நெக் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் நம்ம பேக் ஹூக் வைக்க போகிறோம். பேக் ஹூக் நான் மெயின் கிளாத்தோட லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டரில் கட் பண்ணி எப்படி பேக் ஹூக் வைக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன்.
பேக் கட் பண்ணது போக மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணுறதுனா, நம்ம ஆல்ரெடி கட் பண்ணியிருக்க பேக்கை அந்த கிளாத் மேலே வைக்கணும். அது வைக்கும் போது ஹார்மோல் சைடு இருக்குல்ல, அங்கே மட்டும் 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹார்மோலில் கரெக்டான அந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹார்மோல், ஷோல்டர் ஸ்டிப்பு, அப்புறம் அந்த நெக்கு அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு பேக் பார்ட்டை எடுத்துடணும். பிரின்சஸ் கட் ப்ளவுஸ்ன்றதுனால நம்ம கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். ஹார்மோலோட சென்டர் நம்ம நோட் பண்ணிக்கணும். சென்டர் நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம ஹைட் வைக்கணும். பிரின்சஸ் கட்டு ஷோல்டர்லேருந்து ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து நான் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். பேக்கில் போட் நெக் கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் நான் நெக் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சஸ் மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அளவு ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு டாட்டோட வித்து எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அங்கே எவ்வளோ இருக்கோ அது கூட ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து இங்கே மார்க் பண்ணணும். நான் வந்து 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஹைட்டு 9 இன்ச்சஸும் வித்து 3 இன்ச்சஸும் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 9 இன்ச்சஸ்லேருந்து 3 இன்ச்சஸ்க்கு நேராக நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். அளவு ப்ளவுஸில் கப்போட உயரம் ஃப்ரண்ட் டாட் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த அளவு தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம பிரின்சஸ் கட் அந்த ஷேப் கொடுக்க போகிறோம். இதில் ஷோல்டர்லேருந்து ஸ்டிச்சஸ்க்கு 1/2 இன்ச்சு சேர்த்து வச்சு பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 11.5 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 11.5 இன்ச்சஸை நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். அந்த 11 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம்ல, அங்கேருந்து 1 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் போட்டுக்கணும். 1 இன்ச்சஸ்க்கு மார்க் போட்டுட்டு மேலே நம்ம அந்த 11.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, அங்கேயும் 1 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணணும். மார்க் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் ஒரு லைன் போடணும். அந்த லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிரின்சஸ் கட்கான ஷேப் கொடுத்துக்கணும். சென்டர் ஃபஸ்ட்டே மார்க் பண்ணியிருக்கோம். அந்த சென்டரும் 9 இன்ச்சஸும் ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சு நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்கேலை லைட்டாக நகர்த்திட்டு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ட்ரா பண்ணிக்கணும் ஹார்மோல் சைடு. அதுக்கப்புறம் ஸ்கேலை திருப்பி 9 இன்ச்சஸ்லேருந்து 11.5 இன்ச்சஸ் வரைக்கும் ஒரு ஷேப் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு நெக்லைன்லேயும் நம்ம ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நம்ம ட்ரா பண்ணி முடிச்சுட்டோம். நம்ம ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டோம்ல, அங்கேருந்து ஹார்மோல் சைடு நம்ம கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஹார்மோல் கர்வை கட் பண்ணணும். இப்போ நெக்லைன் கட் பண்ணணும். நெக்லைன் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம பிரின்சஸ் கட்க்கு ஷேப் கொடுத்தோம்ல, அந்த ஷேப் கட் பண்ணி எடுத்துடணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவுக்கு கரைப்பகுதி கீழே வர மாதிரி வச்சு துணியை நம்ம 4 மடித்து போடணும். ப்ளவுஸில் ஸ்லீவோட உயரமும் பைசெப்பும் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அந்த அளவு தான் நம்ம இங்கே மார்க் பண்ண போகிறோம். லென்த் பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் இருக்குது. ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து நான் 10.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். பைசெப் வந்து 7 இன்ச்சஸ் இருக்குது. அந்த 7 கூட ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச்சஸ் சேர்த்து நான் 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். கை இறக்கம் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டு அந்த லைன்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி கிராஸாக ஒரு லைன் போடணும். ஸ்லீவ் அரௌண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த அளவு நம்ம ஸ்டிச்சஸ்க்கு சேர்த்து மார்க் பண்ணோம். அரௌண்ட் பார்த்தீங்கன்னா இதில் 4.5 இன்ச்சஸ் இருக்குது. அப்போ 4 கூட 2 இன்ச்சஸ் சேர்த்து 6.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். அரௌண்ட்லேருந்து கை இறக்க மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கே கோடு போட்டுட்டு கை உயரம் மார்க் பண்ணோம்ல, அந்த உயரத்துலேருந்து ஹார்ம் கர்வ் ட்ரா பண்ணிக்கணும். இப்போ நம்ம வெட்டி எடுக்கணும். வெட்டி எடுத்துட்டு கடைசியாக முன்பகுதிக்கு மட்டும் 1/2 இன்ச்சுக்கு குழிவு கட் பண்ணிக்கணும். ஸ்லீவ் கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கணும். இப்போ ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரைப்பகுதி பெருசாக இருக்கிற பக்கத்தை நான் கைக்கு வச்சுக்கிறேன். இப்போது அதை 4 மடித்து போட்டு நம்ம கட் பண்ண ஸ்லீவை வச்சு அதை விட ஒரு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுத்தையும் நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியல் மேலே போட்டு 1/2 இன்ச்சுக்கு லைனிங்கை விட 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கர்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கிளாத் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சஸ்க்கு 1.5 இன்ச்சஸ், அது கூட உங்களோட இடுப்பு அளவு, அப்புறம் நம்ம நாடா கட்டுவோம்ல, அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத் விடணும். அதுக்கு ஈஸ் அலவன்ஸ் உங்களுக்கு 3 இன்ச்சஸோ 4 இன்ச்சஸோ நீங்கள் ஆட் பண்ணணும். ஈஸ்ட்டும் ஈஸும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம 3ஆக மல்டிப்ளை பண்ணணும். அந்த 3 எதுக்குன்னா நம்ம பட்டை வைப்போம்ல, ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம்ல, அது நம்ம மடிக்கும் போது 3ஆ வரும். அதுக்கு தான் அந்த 3. அது கூட ஸ்டிச்சஸ்க்கு திரும்ப நம்ம 1.5 இன்ச்சஸ் ஆட் பண்ணணும். இப்போது இந்த அளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சஸ், அப்புறம் 29 + 3 நம்ம ஆட் பண்ணால் நமக்கு 33 வரும். அது 3ஆக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 99 வரும். ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ், டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 102 இன்ச்சஸ் நம்மளுக்கு கிளாத் வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.